ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பன்னீரும் முந்திரி பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் முந்திரி பருப்பு கிரேவி பார்க்கலாம். இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் கிரேவிக்கு. இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன் நான். இப்போ அதே வானிலையில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்து எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி சேர்த்தாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் கிரேவிக்கு. இப்போ நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ எடுத்து நான் பவுலில் வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலேயே கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பன்னீரை உடையாத அளவுக்கு மெதுவாக திருப்பி போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் எடுத்து பவுலில் வச்சுக்கிறேன். இப்போ அதுலேயே ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த பன்னீர் கிரேவிக்கு. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி முந்திரி பருப்பு அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்து இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து கலந்து இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வறுக்கும் போது 1 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து கூட வறுத்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்த்து வறுத்து இந்த கிரேவி கூட சேர்த்திங்கன்னா ஒன்றுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெலாம் சேர்த்து இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு மெதுவாக அப்படி கலந்து எடுத்துக்கலாம். கிரேவி கூட உடையாத அளவுக்கு நல்லா பார்த்து மெதுவாக கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துட்டா உப்பை வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில்